வீடு கட்ட வரைபடம் அமைக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் மன எடை வாஸ்து சாஸ்திர அளவுகள் வீட்டில் பயன்படுத்தப்படும் இடத்திற்கு ஏற்ப மாறுபடும். உதாரணமாக, வீட்டின் ஹால், பூஜையறை, சமையலறை, படுக்கையறை போன்ற அறைகள் அமைக்கும் பொழுது மன எடை வாஸ்து அளவுகளை சுவரின் உள்பக்க அளவிற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதாவது வால் இன்னர் டு இன்னர் அளவுகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவரின் அளவுகளான 4.5 இன்ச் மற்றும் 9 இன்ச் அளவுகளை இதில் சேர்க்கக்கூடாது. அதே சமயம் கட்டிடத்தின் மொத்த அளவை கணக்கிடும் பொழுது மன எடை வாஸ்து அளவுகளை சுவரின் வெளிப்பக்க அளவிற்கு பயன்படுத்த வேண்டும். இதில் வெளிப்புற சுவரின் அளவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது பில்டிங்கின் அவுட்டர் டு அவுட்டர் கணக்கிடும் போது பில்டிங்கின் வெளிப்புற சுவரின் அளவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் நல்ல மன எடை வாஸ்து அளவுகளை பயன்படுத்தினால் வீட்டில் நன்மைகள் உண்டாகும். இதில் குறிப்பிட்டுள்ள 6 அடி முதல் 100 அடி வரை உள்ள நல்ல மன எடை வாஸ்து அளவுகளை பயன்படுத்தி வீட்டின் உட்புற அளவையும் கட்டிடத்தின் வெளிப்புற அளவையும் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் பயன்படுத்தப்படும் மன எடை வாஸ்து சாஸ்திர அளவுகளை பொறுத்து அதன் பலன்களும் வேறுபடும். உதாரணமாக, ஒரு அறையின் உள்ளளவு 10 அடி நீளம், 11 அடி அகலம் என்றால் அது ஒரு நல்ல வாஸ்து அளவு. ஆனால் 9 அடி நீளம், 10 அடி அகலம் என்றால் அது தீய பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 9 அடியில் அகலமோ நீளமோ இருந்தால் வீட்டில் துன்பம் உண்டாகும் என்று மன எடை சாஸ்திர பலன் கூறுகிறது. ஒருவேளை நம்மிடம் உள்ள இடத்திற்கு சரியாக இந்த அளவு வராத நிலையில் 3, 6 அல்லது 9 அங்குலமாக வீட்டின் அளவுகளை கூடுதலாக அல்லது குறைவாக அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக 9 அடிக்கு பதிலாக 8 அடி 9 இன்ச் அல்லது 9 அடி 3 இன்ச் அல்லது 9 அடி 6 இன்ச் என அமைத்துக் கொள்ளலாம். 6 அடி முதல் 100 அடி வரை உள்ள வாஸ்து பலன்களின் முழு விவரங்கள் கீழே உள்ள லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திர அளவுகளின் முழு பலன்களின் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாஸ்து அளவுகள் தமிழ் என கமெண்ட் செய்து பின்வரும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.